இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் அதிமுக இல்லைன்னு சொல்றீங்க, மாற்று கட்சிக்கு போயிட்டான்னு சொல்றீங்க. விஜய் அரசியலுக்கு வந்த பின்பு அவரை பார்க்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் வருது. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன மைண்ட்ல என்ன ஓடுது? விஜய் வந்து அரசியலுக்கு யாருனாலும் வரலாம். ஒரு 100 பேர் நார்மலா கூடுறாங்கன்னா, இப்ப ஒரு காமெடி ஆக்டர் கூட வந்தாருன்னா ஒரு 200 பேர் 300 பேர் கூடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு விஜயோடைய அது அவர் அவர் வந்து ஒரு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பத்துல இருந்து 25 வருடங்களாக ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு. அவருடைய ரசிகர்களுக்கு நற்பணி மன்றத்தில் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிறவங்க தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் மட்டும்தான் அவர் கூட. ஆனால் தேர்தல் என்று வந்தால் களத்துல வந்து ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாக்கு சதவீதம் ரொம்ப முக்கியம். ஒரு 10% வைத்து முதலமைச்சராக ஆகிவிடலாம் என்று நினைப்பது எனக்கு வந்து அது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூட ஆசை இருக்கலாம். பட் களத்துல வந்து ஜெயிக்கணும். அப்ப அவரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் பார்க்கறதுக்கு வர்றாருப்பா, பார்க்கறதுக்காக கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். களத்துல வந்து இன்னமும் அவர் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு ப்ரூவ் பண்ண மாதிரி இல்லை. இதுதான் முதல் தேர்தல் களம். முதல் தேர்தல் களத்திலே வந்து அவர் வந்து வராரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வந்து முதல் தேர்தல் களத்துல எல்லாம் இது பண்ணல. படிப்படியாக தானே அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இருந்து அதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அப்புறம் மக்கள்கிட்ட போய் பல்வேறு மேடைகள்ல போய் பேசி அந்த கொள்கைகளை வளர்த்து இது பண்ண இவர் வந்து எடுத்த எடுப்புல திமுகவை இதான் இது எதுக்கு இது இருக்குன்னா அந்த திமுகவில் இருக்க அந்த இது மக்களுக்கு எது இருக்கு அந்த ஓட்டை கொண்டு போகணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அது வந்து எந்த காலத்திலையும் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் ரீச் ஆயிடுச்சு. நான் இப்ப களத்துல வந்து புதுசா அங்கே போயிட்டு இருக்கேன்ல, கிராமத்துல வீட்டுல எல்லாம் போய் உட்காருவேன், டீ கடையில உட்காந்து பேசுவேன். ஸோ அவங்க எனக்கு எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வலுவாக இருக்கின்றது. விஜய் வந்து இந்த கூட்டம் வந்து ஒரு பிம்பம்.